நீரே நமச்சு டக்ளஸ் ஆனது பற்றி எல்லாம் போஸ்ட் போட்டுருக்கு அப்படி இப்படின்றப்ப நான் அந்த ரெக்கார்டிங் வெளியே விட்டது நீங்க தானே? நான் அது என்னடா எந்நேரம் என்னதான் பொடி பொலிட்டிக்கல் கேம் கிட்ட ஆவா அதுதான் எனக்கே நீங்க கோல் எடுக்க விட்டுட்டீங்க 7 நாளும். நான் வெளியில அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில மன்னார்ல இருந்து அர்ச்சனா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. நிறைய கேள்விகள் இருந்தது எனக்கும் கேட்கணும்னு சொல்லி எனக்கே நான் அந்த 7 நாளா கால் பண்ணல நான் சிறைச்சாலை வந்த பிறகு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்படியே நான் பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னு இந்த காலையில் பார்க்க போறோம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்க பிரச்சனைகள் கணக்க பார்த்துட்டோம், அது எல்லாத்தையும் விட்டுருவோம், ஒரு சைட்ல இருக்கட்டும் அந்த விஷயங்கள். இப்போ எப்படி லைஃப் போகுது, எப்படி இருக்கிறீங்க? இப்போ மச்சான் சொல்றதுக்கு அந்த பெருசா ஒன்றும் இல்லை. இருக்கிற இடம் நிற்கிற இடங்கள் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடியடா பிரச்சனை இல்லை. போட்டு அது சரி. அதிகமா இந்த காட்டு பகுதிகளுக்கு இந்த புகைப்படங்கள்லாம் போடக்கூடிய என்னென்றால் ஒரு சொல்லலாம் முதல் இடம் ஒரு எம்பின்னு சொல்லுங்க. சும்மா அவர் வந்து எனக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன், 5 லட்சம் போட்டுக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்ல இதில் போட்டுட்டு நிச்சயம் போடலாம், கதைச்சபடி 25 போடலாம்னு சொல்லி ரெக்கார்டுன்னு அனுப்பியிருந்தாங்க உங்களை. அதில் ஒரிஜினலாக பெருசுமா எடிட் பண்ணி போட்டாங்களோ தெரியாதா சார் எனக்கு. அதோட வேற வேற கிணவர் வந்து வாங்க உகதைப்போம் மட்டும் கூட்டு வந்துருக்கேன். வாங்க டீல் அடிப்போம் அந்த முதல்ல அந்த டீல் என்ற சொல்ற அந்த வசனம் வந்து அவள் இந்திமாவோட கதை கேட்கல. இப்போ நான் அது வந்து பொதுமக்களோட கதைக்கல தானே. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதி கதைக்கிறேன். அப்ப கதைச்சதே எங்க பிள்ளையா வழங்கிட்டான். பட் அந்த ஃபுல் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு நினைக்கிறேன். நீங்க பள்ளி சொல்லி அந்த டீல் என்ற விஷயம் தானே டாக்டர். அதுல எந்த இடத்துலயுமே நீங்க 50 லட்சம் 60 லட்சம் காசு கதை கதைக்கல. நீங்க எனக்கு வந்து டயஸ்போரா வந்து என்ன பொது வேட்பாளர் நிக்கிறேன்னு சொன்னால் 20 கோடி என்ற ஒரு கதை வெளியில வந்து 50 லட்சம் இந்த பக்கமாடா. சரி, அப்படி போறேன்டா புராசா. நான் சொல்லல முதல்வர் ஆளோ போய் கதை கேட்கல. BMW X7 ப்ளூ ஓஷன்ல வந்து 3 பெட்ரூம் பிளாட்ஸ் உண்டும். அந்த நான் இது இல்லைன்னு சொன்னா எனக்கு வீடு இல்ல. அதை விட 200 lakhs வந்து இமீடியட்டா போடுறவங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி தங்களோட செக்யூரிட்டி வந்திருப்பாங்க. அவங்க மேடையில போய் கத்த வேண்டி கத்தி இருக்கு. அப்படி டீல் அடிக்கிறதாடா அப்படியான நேரத்துல நான் யோசிச்சு பாக்குறேன். நான் 2015 மட்டும் பாஸ் அவுட் பண்ணினேன். இப்போ 2024 ஒரு நாளைக்கு 30,000 உழைக்கலாம்டா பிரைவேட்ல. பெரிய பேருங்க இவ்வளவு உழைச்சிருக்கலாம். நான் பிரைவேட்டே செய்யாதால் நான் போய் செஞ்சதே இல்லை. நான் ஒரே ஒருக்கா அந்த வீட்டுல கராச்சியில ஸ்டார்ட் பண்ணி இப்போ 12 மணிக்கெல்லாம் ஜனம் பரவலிக்குது. டாக்டர் வயிற்று கூத்துவாங்க. அன்றைக்கு நிப்பாட்டினா நான் அதுல 15 ரூபாய்க்கு மருந்து போட்டு இப்போ அந்த கராச்சியில இருக்கும் நினைக்கிறேன். மீசல்ல வீடு போய் பார்க்கலாம். போட்டு தானே உங்களை காய்ச்சிருந்தோம். மற்றபடி பிரைவேட்டும் செஞ்சதில்லை. இன்னொரு கேள்வி எனக்கு கட்டாயமாக நான் மனதானே. அப்ப நீங்க அந்த ஆடியோல கதைக்கும் போது நான் அந்த அதை பத்தின விளக்கம் கேம் என்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க. மன்னாரமடாவா பொடி பொலிட்டிக்கல் கேம் சொன்னீங்க. மன்னாரம் என்னதான் பொடி பொலிட்டிக்கல் கேம் கிட்ட ஆவா. அதுதான் நீங்க இப்ப சொல்லப்போ மன்னார் பொலிட்டிக்கல் கேமோ இல்லையோ உண்டு. அது பொலிட்டிக்கல் பொடி கேம் கிட்ட இல்லை இன்னும் இந்த கல்லியும் சொல்லி தங்கியோ திருப்பி அவள் கேட்கிறாள் மல்லாரம் தான் வேட்டக்காரன்னு சொல்லி. அதாவது மன்னார்லயே வேலை செய்றீங்க அப்படின்னு நானே மாமா பேரதினி அட்டாச் இன்னும் பேரதினியை வந்து அட்டாச் பண்ணி இருக்கிறேன். அது மாமா மன்னாருக்கு என்ன பொலிட்டிக்கல் கேம் ஆக்கான். உண்மையாவே பொலிட்டிக்கல் கேம் ஒன்று மன்னார்ல போவதோ இல்லையோ அந்த சிந்துஜாண்ட எல்லாத்தையும் நாசமாக்கி பிரிச்சு இல்ல நீதி கிடைக்கிறது நீதி கிடைக்கிறதுப்பா. அந்த குடும்பத்தையே பிரிச்சு போட்டாங்கடாப்பா பொலிட்டிக்கலா. பட் இப்போதைக்கு டாக்டர் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு அதாவது பணி நினைக்கிறதுல ஒரு டெம்பரரியான கிடைச்சிருக்கு தானே. அது வந்து நாங்க அந்த விஷயம் வெளியே வந்த பிறகு வந்த ஒரு இப்போது ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு ஒரு கருத்துல கொள்ளலாமா? கனவேருக்கு வேலை போயிருக்க வேணும். சும்மா அந்த சிசேரியன் செய்த டாக்டருக்கு மட்டும் இல்லை. சூப்பர்வைஸ் பண்ண விஓஜில இருந்து அன்றைக்கே வந்து பார்க்காது அப்படி கணக்கான அது வந்தது உண்மைதான். இப்ப நாங்கள் வந்து ஒரு பேங்கை பற்றி கேட்க எங்களுக்கு தெரிஞ்சது பேங்க்ல முன்னுக்கு இருக்கிறாங்களோ மேனேஜர் தானே. அப்ப அதுல காசு எங்க வச்சு பூட்டுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? பேங்க்ல வேலை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் என்னன்றது எனக்கு தான் தெரியும். சொன்னா கேஸ் உடஞ்சிடும். நாங்க அந்த நீதிமன்றத்துக்கோ நாங்க அதில் இதை பத்தி பிள்ளையா கதைக்க மாட்டோம். இன்னும் ஒரு விஷயம் நாங்க இது என்ன பர்சனல் தான். நீங்க இந்த கேள்வி வடிவா யோசிச்சு நிறைய பேர் வந்து எப்படின்னு சொன்னா இப்ப இந்த டீல் விஷயம் இந்த ஒரு ஆடியோ வந்த பிறகு இதை வந்து எப்படி என்றா இவ்வளவு நாளும் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்ற பர்சன் வயசு கூடுறவங்கல இருந்து குறைஞ்சவங்கல இருந்து ஒரு பாசிட்டிவான வைப் நிறைய வந்தது தானே. டக்குன்னு இந்த ஒரு விஷயத்துல வந்து உங்களை எப்படி உங்களோட பேரை கெடுக்கலாம் அப்படின்ற ரீதியில நிறைய இல்ல கெடுக்கலாம்ன்ற ரீதியில நிறைய பேர் என்ன செஞ்சவங்கன்னா படபடபடந்து உங்களை தாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி வலிக்கிட்டவங்க தானே. அது உங்களுக்கு விளங்க பண்ணிக்கணும் அப்படி வலிக்கிட்டவங்க. ஸோ வேற இருந்து கிளியர் பண்ணிட்டேன். படிவா சொல்றேன். நீங்க ஒரு ஷிப் வந்து நேவிகேட் பண்றேன்டா. நான் ஒரு செயலர்ண்டா. இப்போ உங்களுக்கு என்ன கடைக்கெல்லாம் நிற்கிறேன். ஷிப் வந்து இப்படி ஸ்மூத்தா போகாது. சில வரைக்கும் இப்படி போகும். பேருந்து படார்ந்து ரங்கும் பேருந்து போகும். அது மாதிரி தான் எங்களோட லைஃபும் வந்து ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்போம், அடுத்த நாளைக்கு கவலையா இருக்கும். இப்ப கூட சில நேரங்கள்ல இதை வந்துட்டு தான் யோசிக்கலாம். கடைசி யார் வென்றதை தான் பார்க்கணும். ஸ்டார்ட் அப் பிசா இல்லாமலா இப்போ துவாக்கு சுட்டா அப்புறம் எடுக்கிற ஸ்டார்ட் அப் நீ உசைன் போல்ட்டு ரன்னிங் பார்க்கவே இல்லையா?
அவன் வந்து 2016 வந்து 16 14 ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் அப்ல டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே போகலையா பட் இப்ப உலகத்தின் அதிகூடிய ரன்னர் சொல்லி உசைன் போல்ட் இருக்கு சோ நீ கடைசி ரிசல்ட்ஸ் தான் பார்க்கணும் இப்ப பார்க்க கூடாது மெட்டது இப்ப எங்கன்னு பார்த்து கொண்டிருக்கணும் என்ன உதாரணத்துக்கு ஷாஃபின்ற கதையை கதைக்கிற சொன்னால் ஷாஃபின்ற விஷயத்த நான் சொல்ல வந்தது என்னமோ இவன் மாத்தி அடிச்சு விட்டு என்ன கவலைண்டா சிங்களம் தெரியாதங்கிற தமிழ் ஆக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க சரி நான் ஒவ்வொரு வரியா டிரான்ஸ்லேட் பண்ணியும் கேட்காதால இப்ப தமிழடியான் அதுக்கடுத்து எங்க இந்த தமிழ் வானொலி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பிறகுதான் சனத்துக்கு விளங்கியிருக்கேன் டீல் கேட்கிறேன்டா யோசிச்சு பேர் ஒரு பொலிட்டீஷியன்ஸோட நானே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு நான் டீல் கேட்பேனும் அந்த ரெக்கார்டிங் வெளியே விட்டது நீங்க தானே நான் அது என்னடா இவாக்கு அனுப்பி போட்டுச்சுன்னா செம்மறி மாதிரி பொலிட்டிக்ஸ் காய்க்கிறாய் நீ பர்சன்லாம் காய்க்கிறேன் நீயே கேட்டு பேரன் அதை விட ஓப்பனாக சொல்றேன் என்ன ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று இருந்தது அந்த சின்ன சர்க்கிளுக்குள்ள அனுப்பினேன் நான் அதுக்குள்ள ஒரு ஆள் லீக் பண்ணிட்டு சரி இல்ல பரவாயில்ல என்ன டாக்டர் நமக்கு இருக்கிறது நல்லது மட்டும் இல்லையே நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கத்தானே பண்ண முடியும் அரசியல்ன்றதும் வந்துட்டு இல்லை எங்களுக்கு இப்ப இதுக்கு டீல் என்ற சொல்றது வந்து நீங்கள் வந்து எங்க மக்களுக்கான ஒரு தீர்வு இப்படித்தானே நான் பேசுறது முழுக்க எங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க காசு மண்ணாடின்னு சொன்னா நான் இந்த 36 பிறப்பிற்கு 30 லட்சம் 10 கோடி என்னதுக்கு நான் இங்கே அலையணும் இப்ப கூட மன்னார்ல நான் ஒரு பிரைவேட் ஸ்டார்ட் பண்ணி 4 மணி பிரைவேட்ல வேலையெல்லாம் தானே மன்னார்ல ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய் படி வேணா ஒரு நாளைக்கு எத்தனை பேஷன் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு 100 பேஷன் பார்த்து 300 ரூபாய் படி எவ்வளவு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் யார்ட்டையா காசை கட்டு போட்டால் எவ்வளவு உழைக்கலாம் அப்ப பேந்தேன நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம சாப்பாடு கார்ல வச்சு சாப்பிட்டுவோன்னு தெரியல அப்ப நான் டீல் நான் யோசிப்பேன் நான் சாவற்றில் இருக்கைக்கு சொன்னான் படிவா கிளியரா நான் அரசியல் செய்தா ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரோடையும் கதைப்பேன் அப்ப எங்களோட தமிழாக்களுக்கு என்ன அதுதான் அதான் தமிழாக்களுக்கு என்னென்ன தெரியும் மட்டும் கேட்பான் அதுல யார் ஒழுங்கா தாரன் சொல்றேன் சிங்கள வேட்புகளை வாக்கள் இழந்து போடுவோம் நாங்க போய் எங்களோட ஒரு இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி அவர் படிச்சாக்களை கூட்டிக் கொண்டு ஒரு ப்ரொஃபஸரை எங்களோட இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸை கூட்டிக் கொண்டு போய் ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவோம் அது அக்ரிமெண்ட்டை பப்ளிஷ் பண்ண ஆட்டிலும் அதுதான் டீல் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அது அனுரவா இருக்கா சஜித்தா இருக்கா ரணிலா இருக்கா எல்லாருக்குமே ரெண்டைக்குமே பிசையணுமோ அன்றைக்கு நாங்க போடுறோம் உங்களோட இப்படி ஒரு டீலோட தான் இந்த டீல் திருப்போம் டீலோட தான் நாங்கள் இந்த உங்களை சப்போர்ட் பண்ணினாங்க நீங்கள் இப்ப திரும்பவும் ஒரு துருவம் இருந்து காட்டிட்டீங்க அது சிங்களர் வளமையா துருவம் செய்யறது சரியான குறைவு சரியான டீம் துருவம் பண்றது கட்டபொம்மன்ல இருந்து அந்த காலத்துல இருந்து நான் நீ உள்ள போட்டு வந்து எல்லாமே திருவம் தானே இன்னொரு கேள்வி நேற்று சட்டத்தரணிகள் யாரும் உங்களுக்கு வரமாட்டேன் பட் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருந்தவங்க தானே அது என்ன நடந்தது என்றால் நேற்று இப்ப நான் வந்து நிக்கிறடம் சொல்லிடா அப்பதான் இடக்கட கால் பண்ணி கதைக்கிறேன் நேற்று பின்னேரம் எனக்கு ஒரு வாய்ஸ் வந்து அனுப்பப்பட்ட ஆஸ்திரேலியாவில இருந்து உங்களோட சட்டத்திரையில உங்களோட சரியான கோபமா இருக்கீங்க அவ வரமானம் பார் அசோசியேஷன்ல எல்லாரும் டிசைட் பண்ணினோம் உங்களுக்கு வயசு வரமானம் வந்து சரியா திக்கண்டது பட் எனக்கு டேட் தானே அதனால இப்ப ஒருத்தர் வராலும் பரவாயில்ல நான் ஒவ்வொரு சட்டத்தரணியா யோசிச்சு பாக்குறேன் மடத்தினா அப்படி சொல்லியிருப்பாரோ சுதர்ஷனா அப்படி சொல்லியிருக்குமோ கௌசல்யா அப்படி சொல்லியிருக்குமோ அல்லது தினேஷ் இப்படி சொல்லியிருக்குமோ இல்ல அவங்க வருவாங்க அவங்க எல்லாம் வருவாங்க நம்பிக்கை வந்துருந்தது அதான் நான் போட்டுனேன் வேற விருப்பம் இல்லாதாக்கள் இந்த வாராக்கள் வாங்க ஏன்னா உங்களை வடிவாருமே மடத்தினா நின்றவர் சுதர்ஷனா நின்றது கௌசல்யா நின்றது தினேஷ் அண்ணன் நின்றவர் அதை விட இன்னொரு அண்ணன் ராஜன் நின்றவர் அதை விட இன்னொரு 10 பேர் அப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கல பார் அசோசியேஷன் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு போறேன்னு சொன்னா மன்னார் பார் டிசைட் பண்ணிட்டு உண்மையா சொல்லணும் இவே இந்த கதையை கேட்டுதான் நான் ஒரு போஸ்ட் வந்து போடுவேன் ஒருத்தரம் வராவட்டீங்கமோ யோசிச்சான் அது வந்து உதாரணத்துக்கு நான் மதத்தினாக்க 5% காசு கொடுக்கல சுதர்ஷனாக்க 5% காசு கொடுக்கல கௌசல்யாக்க தினேஷுக்கு 5% காசு கொடுக்கல அவங்க வந்து நாங்கள் உணர்ச்சியில வந்து நிக்கணும் இப்ப நான் நடத்துக்கு ரோயஸ் செலஸ்டீனை ஏன் நீங்க வெளியே விட்டீங்க இப்படித்தானே ஒருக்கா நெல்சன் மண்டேல அந்த போட்டோன்னு அடிச்சு விட்டோம் அண்ணன் விசாரிக்காத நீ லோயர் நீயே எப்படி என்ன இப்படி டீல் எல்லாம் எழுதிக்கல என்ன சனம் என்ன நினைக்க இது நாங்கள் அரசியல் மாதிரியே செய்வோம் நீங்கள் அர்ச்சுனா டாக்டர் நீங்கள் வாங்குவோம் நாங்கள் ஒரு அமைச்சரோட ஹயர் பண்ண மாட்டோம் வாங்குவோம் நீங்க வந்தது இந்த கேஸுக்கு அரசியலுக்கு இல்லை சரிதானே உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ ஒரு லைவ் ஒன்று வந்து பார்த்துருந்தேன் முதல்ல ஏதோ 22 லைக் தான் 200 ஷேர் வரைக்கும் போயிருந்தது இப்ப என்னடா அப்போ நாங்க ஒரு ஆள் நம்பித்தானே எப்போ ஒரு வேஷம் கொண்டு செய்யறது என்னை நம்பிதான் சில விஷயம் திருப்பீங்க சரி சில சீனாண்டே தெரியாதா சார் அப்ப நான் கூப்பிட்டான் நான் இப்படி இதெல்லாம் சொல்லிக்கல ஒரு நம்பிக்கை உண்டு அப்ப நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாருமே நம்பாம நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இப்ப திடீரென்று நான் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பார்க்க நெல்சன் மண்டேலா வீல் அடிச்சு விட்டார் என்று சொல்லிக்க பார்த்தா செலஸ்டீன் ஸ்டாண்டில் எஸ் போட்டு இருக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்னு யோசிச்சார் அப்ப மட்டும் சொல்றேன் நான் விசர்ட் போஸ்ட்ல போடாது நிப்பாட்டு
ப்ளீஸ் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த அண்ணன் தான் கதைக்கிறேன் நான் உங்களோட பாடப்படாது அதுக்கு பிறகு நீங்க என்ன காய்க்கிற ஆள் இல்ல காய்க்கிறதுக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு ரோட்ல ஒன்று காய்க்கிறோம் இப்ப நான் டயர்டு நிக்கிறேன் வந்துட்டு காய்க்கிற முட்டாள் இல்ல சாதாரண ஆளுடா எனக்கு ஒவ்வொரு சின்ன வீடுகள்லையும் போய் குடிசையிலையும் போய் சாப்பிடறதுக்கும் விருப்பம் இருக்கு நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்தேன் நான் திடீர்னு கார்ல வந்து வளரையில அப்ப அடிச்சு காய்க்கிறோம் சில அண்ணன் ஏன் அந்த பிரிப்சர் போஸ்ட் போட்டு வச்சிருக்கா என்று இது நாங்க அப்புறம் கதை பண்ணி அரசியல் சொல்லி அது பிறகு இன்னொரு பிரபஞ்ச சட்டத்திறனி வந்து போல் பண்ணி எனக்கு பேசுறார் நீரே அமைச்சர் டக்ளஸ் ஆனந்த பற்றி எல்லாம் போஸ்ட் போட்டுருக்கு அப்படி இப்படின்றப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் இவர் வந்து இந்த கேஸுக்கோ அல்லது அமைச்சர் டக்ளஸ் வாழ்ந்தாரு போட்டான் நான் நம்பினத்தில் எல்லாரும் எனக்கு கைப்பிடிக்கிறேன் ஆனா கைவிடாத வந்துருக்கேன் நான் ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு சொன்னேன்னா புதன்கிழமை கேஸுக்கு வருவேன் ஒரு 1-2 வயசு வரையில அதுக்கு ஏதாவது பர்சனல் ரீசன் இருக்கு அதே அது வந்து தொழிலாப்பு பட் இப்படித்தானே நான் ஒரு டெத் பெட்ல ஒரு பேஷண்ட் வச்சிருக்கேன்டா ஒரு அமைச்சர் சொன்னதுக்காண்டி சாப்பிட மாட்டேன் ப்ரொஃபஷன் அப்போ அதாலதான் மெடிசனை நோபல் ப்ரொஃபஷன் சொல்றோம் பட் அவன் வந்து அந்தந்த பல்ட்டி அடிக்கிறது அவன் வேற வேற ப்ரொஃபஷன் உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் செய்யறாலும் யோசிக்க கூடாது 7 ரூபாய்க்கு வண்டி 7 ரூபாய்க்கு விற்க கூடாது அது அவருடைய தொழில் தேர்மம் சட்டத்துல நீ இருந்த தொழில் தேர்மம் அதான் இருந்தா அதுக்கு நான் ஒண்ணு செய்யறேன் இந்த நோபல் ப்ரொஃபஷன்ல நான் ஓத்து எடுத்திருக்கிறேன் எந்த பர்சனல் ஒன்றுமே எந்த கிளையனுக்கு நிக்க மாட்டேன் அதனாலதான் 2 வரைக்கும் இது செய்யறதில்ல பிரைவேட் செய்யறதில்ல கௌரி மேடத்தை பார்த்து வளர்ந்தால் கணேசன் சார் மேடத்தை பார்த்து வளர்ந்தால் நான் வாழ்க்கையில பிரைவேட் செய்யாதார்கள் அப்படியே நானும் வளர்ந்துட்டேன் அது எந்த பொறுப்பு 5 விரல் முறை மாதிரில தானே விரும்பின மாதிரி செய்யறான் அடுத்த கேஸுக்கும் அதை வரையணும் வராட்டியப்போ கடல்ல மீனா இல்லையடா வேலையை இப்ப பாரத கனவு ரெடியா இருக்கணும் மனசுத்தியோட வரணும் நான் நம்பித்தானே இப்ப உங்களை என்னத்தை ஒப்படைக்கிறேன் அதான் நீ இந்த டெத் பெட்ல ஈவுல வந்து படுக்க செஸ் பெயின் நான் கேட்டா எந்த அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு இசிஜி பாக்குறதோ இல்லையோ உனக்கு எப்படி இருக்கும் நோமோ இல்லையோ அந்த செஸ் பெயின்லயே நீ செத்து போயிடுவாரு அது எந்த ப்ரொஃபஷன் இது உங்களோட ப்ரொஃபஷன் நினைச்சு கொள்ளுங்க ப்ரொஃபஷனை பற்றி காய்ச்சிருந்தார் இது வவுனியால இப்ப நேற்றைய தினம் உங்களுக்கு நீங்களே அதை பற்றி காய்ச்சிருங்க இந்த சிசு மரணம் அதை பற்றி உங்களுடைய கருத்து பொதுவான ஒரு கருத்து என்ன நீங்க அதை பற்றி அப்படி ஓடிக்கொண்டிருக்கீங்க அந்த கதை கேள்வி பண்ணேன் இடிஞ்சேடா நிப்பாட்டி போட்டு போஸ்ட் ஷேர் பண்ணினாங்க ஷேர் பண்ணோட 300 ஷேர் வந்துச்சு அப்படி நெஞ்செல்லாம் இடிஞ்சது எனக்கு இந்த புள்ள சித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இனி போறேன்டா இளஞ்செலியன் சார்கிட்ட போய் கதைக்கணும் அதுதான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் எம்எஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு சாவச்சேட்ட நிலையில டெம்பரரியா பேரதில் எடுத்தேன் சார் நான் டியூட்டி ஹவர்ஸ்ல போகலாமா டியூட்டி ஹவர்ஸ்ல போகலாமா வந்து நீதி படிக்க வைப்பேன் சேம் டைம் போலீஸ்ல ஹெச்பி ஒரு பேர் தானே அவர் கடி கொண்டு எடுத்து கொடுத்தேன் சார் படித்தான் போகலாமா சூன டாக்டர் சூன மட்டக்களப்பில் இருந்து வந்து பார்த்தா பொருட்படுத்தார் அவர் எனக்கு அண்ணா மாதிரி அண்ணா நான் பார்த்தா ஒரு பிரச்சனையே இல்லையா அசாத்தோட தான் கதைக்கினேன் கழிச்ச ரெக்கார்டிங்களும் இருக்கு டாக்டர் அசாத்தோட அண்ணா நான் வேற இல்லை நீ வேற வேணா நான் போக மாட்டேன் போக முடியும் இப்போ எனக்கு டாக்டர் ஆசா சொல்லியிருந்தா வர நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் திரும்பி போயிருக்கேன் அவன் தான் வீடியோ எடுத்தேன் அந்த ஃபுல் ரெக்கார்டிங் ரிப்போர்ட்ஸ் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நானே இப்போ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் குழப்பி சிஸ்டத்தை குழப்பி எனக்கு அரசியல் பல்கி இருக்குது நான் ஃபேஸ்புக் அரசியல் செய்யலாமேடா நானே ஒரு கொஞ்சம் இவங்க நோச்சாங்க சிந்துஜாண்ட கேஸுக்கு நான் இங்கே வந்தேன் எந்த அரசியல்வாதி ஜெயிலுக்குள்ள போய் அரசியல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணுமோ யாராவது உண்ணாவிரதம் இருக்கிறது ரெடியா இருக்கணுமோ ஆளுக்கு வரது இப்போ நான் இப்போ செந்தூரனை சொல்லியிருக்கேன் அண்ணா போய் உண்ணாவிரதம் இருக்கும்போது நான் கூட்டிக் கொண்டே இருக்க முடியாது சிறிதளவில் ஒரு போராட்டம் ஒன்று இப்ப நடந்திருக்குது செய்தது மன்னர்ல அந்த சீலன் அண்ணா அவர் தலைமையில நடந்திருக்கு என்ன செய்தது அங்க போய் கொஞ்சம் மீடியாக்கள் வந்தவ எல்லாரும் சம்பந்தமா கொஞ்சம் வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது 7 ஆண்டு சொன்ன பிறகு அந்த ஃபேமிலி என்ன கால் பண்ணி கேட்டா நான் போவேன் கண்டிப்பா என்னடா டாக்டர் ரைட் ஓகே நான் இப்ப நிறைய விஷயம் காய்ச்சி மூணு டைம் எடுக்க விரும்பல ஒரு 2 விஷயம் நான் சொன்னது இல்ல அன்பானவங்க உங்களுக்கு சொன்னது உங்களோட மெடிக்கல் அதாவது உங்களோட மருத்துவம் உங்களோட உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு முதலாவது விஷயம் அதை நீங்க கட்டாயமா செய்யணும் படிவா சாப்பிடுங்க சேஃபா இருங்க இது வளமே நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அதை சொல்றோம் 2வது விஷயம் நீங்க வந்து தேவையில்லாமல் நிறைய பேருக்கான பதில் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஷாப்பிங் இது போட்ட பிறகு முஸ்லிம் சகோதரர் ஓடியன் வந்து என்ன இழிவுபடுத்தி பேசியிருந்தது என்னண்டாவே உணர்ச்சி வசப்படினா தங்களோட ஷாப்பியை பற்றி இவரை பற்றி பேசிட்டு ஷாப்பியை பற்றி நான் பள்ளியா பேசவே இல்லை சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல முள்ளு வேக்கால நாங்கள் செத்த மாதிரி ஷாஃபின்ற விஷயத்தை வந்து இவங்களை அரசியலாக்கின மாதிரி தான் கதைக்கிறேன் நான் அந்த ரெக்கார்டிங் கடைசியா அப்ப எக்கச்சனத்தை ஆவ அதாவது நாங்கள் இளங்கேரல்னு சொல்லிக்க
இந்த ஆணி எல்லாம் வேண்டாம். 30 வருஷம் முடியாக்கள் எங்களை கொண்டு நீங்களும் சொன்ன வீடியோ இருக்கோ இல்லையா, ரெக்கார்டிங் இருக்கு இல்ல அப்படி எக்கராட்ட விதிட இந்த ஒன் நேஷன் கதையெல்லாம் வேண்டாம். அப்போ நான் தமிழன், திரும்பி சொல்றேன், நான் தமிழன், என் அப்பா தமிழன் தான் செத்தவர். இப்ப நான் நிக்கிறேன் தமிழரோட. ஒன் நேஷன் போட்டு இல்ல அது அவ்வளவு நம்ம டாக்டர். அப்ப அதனால அவங்க எல்லாம் கூட கேட்டது கொஞ்ச நாளைக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் இந்த விஷயங்கள் வந்து வெளியே வரும் வரைக்கும் உங்கள அன்பா இருக்காங்க, வேற எதுவுமே அவங்க சொல்லல. உங்களை நிறைய பேர் தொடர்பு கொள்ள போன்ல வந்திருக்காங்க, கவிதை அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்கள் பிஸின்றதால அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களோட கதைங்க. மற்றபடி ஒரு ஆள் ஒரு உலக தமிழ்நாட்டோட கதைக்கு இல்ல கஷ்டம் கதைச்சாக்களுக்கு தெரியும். நான் படம் வைக்கிறீங்க போன எடுத்து நீங்கள் யாருன்னு வைக்கிறீங்க சொல்லுங்க அண்ணா இந்த மாதிரி அப்படி இப்படி எந்த விஷயம் எனக்கு எல்லாருமே கேட்பினா எப்படி ஒரு குரூப் தோழன்னு காய்ச்சிருந்தீங்க ரீதியில டாக்டர் அமைச்சர் அப்படியான இதுகள் வரும்போது டாக்டர் தம்பியா நாங்க சொல்றது உங்களோட அன்பானாக்கள் கதைக்க போற மண்டேகள்ல போய் என்ன பேசினோம். அப்புறம் புறமா நான் லைவ் போடுறேன் போன் எடுத்தோன்னு கிளப் இருந்தது 20 வச்சது குறைஞ்சிட்டு ஓடினேன் ஏன் ஓடினவன் நான் இப்ப மன்னர்ல நடுச்சந்தில நின்றுதான் லைஃப் ஆயிட்டு வந்துட்டேன். நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சிறுகரன் மாதிரி ஆக்கள் என்ன சுட வரையினம், ஆக்கள் என்ன கொள்ள வரையினம், முகமூடியை கட்டி கொண்டு வர மாதிரி போட்டு கொண்டே இருக்கிறேன். நான் இந்த பாட்டில் ஓடி ஒடிக்கிறேன், அவ்வளவுதான் சுட போறாங்கடா ஓடி ஒடிக்கிறேன். நான் நாளைக்கு செத்தா இவ்வளவு சனம் அவ்வளவுதான். அதுக்காண்டி எனக்கு ஒரு அரசியல் உண்டு, எனக்கான இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியலை கிரியேட் பண்ணி கொண்டு நான் காணாம போயிடுவேன். அவ்வளவுதான். ஒரு படிச்ச இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி சாணக்கியம் மாதிரி முட்டாளையோ அல்லது வந்து நேரத்தை கடிச்சு கொண்டுக்கிறாளையோ மட்டக்களப்பு மேளங்களையோ இல்லாம சரிதான மண்டியில ஒன்றுமே இல்லாம அரசியல் செய்கிறார்களை விட்டு ஒரு டாக்டர் இன்ஜினியர் SLS முடிச்சவன் ஒரு ஜங்கானால் உணர்ச்சி பூர்வமா ஒன்றா நிற்கக்கூடிய ஒரு 15 பேரை கொண்டு பார்லிமெண்ட் இந்தியா ஆகிட்டு நான் போயிருந்தேன் சார். அதுக்கு பிறகு அரசியல் காரணமா செய்யுது. ஓகே, கடைசியா இது உங்களை விரும்பி பார்க்குற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்லணும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்லணும்? தமிழ்ல நடிப்பாங்க. இந்த போன்ல கிட்டத்தட்ட 10,000 மெசேஜ் திடீர்னு எடுத்து போய் கேட்க 9,250 மெசேஜ் ஃப்ரம் 8,600 கான்டாக்ட்ஸ் இருக்குமோ. சில பேர் அடிச்சு 390 அடிச்சு டாக்டர் 392வது தரம் உங்களுக்கு அடிக்கிறேன் நீங்க ஆன்சர் பண்ணிருக்காடி போனை விட தெரிஞ்சு டாக்டர் போனை வைக்காதீங்க இல்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எத்தனையோ அம்மா மேல கால் பண்ணி கேட்கணும், எத்தனையோ சின்ன படிவில் கேட்கறாங்க, கேம்பஸ் படிவில் கேட்கறாங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் எடுத்து கேட்கணும், டாக்டர்ஸ் மேட்டர் வாய்ப்பு எடுத்து கேட்கணும். அப்படி அதெல்லாம் எடுத்து உங்களை பிடிச்சா கூட சிலருக்கு பொதுவெல்லாம் சொல்லிக்க இல்லாத ஒரு பயம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுன்னு அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. முடியட்டும். நாங்க தான் மீன்களை வச்சிருப்போம், திலத்தி போடுவோம் மேரா இருக்கு உள்ள கஞ்சா கொண்டு வரவன் குடு கொண்டு வரவன் குடிக்கிறவனை பிடிச்ச பிரியோசனம் இல்லை. நீங்க என்னோட வந்திருந்த நீங்க உள்ள இருந்த நீங்க அப்பாவியல் இருக்கு நம்ம கதைக்க விரும்பல கொண்டு வராக்கள் இல்லாடா பிடிக்கும் கொண்டு வந்து விற்கிறவன் இல்லை பிடிக்கணும். வேண்டி குடிச்சவன் பொக்கல்ல 20 மில்லிகிராம் வச்சிருந்தான் பார்த்தா வரும் வரைக்கும் 10 வருஷம் 10 மாதம் வச்சிருக்கிற விட்டுட்டு கப்பல்ல ஒன்று ரக்குறானே ஒருத்தன், அதுக்கு சப்போர்ட் பண்றானே ஒருத்தன், அதை கொண்டே கடத்தி கொண்டே கொடுக்குறானே ஒருத்தன், அவன் இல்லை பிடிக்கணுமா? அந்த சிஸ்டத்தை உடைக்காம அப்பாவியில பிடிக்கிறதும் அடைக்கிறதும் இன்றைக்கு பேர் கோர்ட்ஸில் எனக்கு நெஞ்செல்லாம் பதறிட்டது. ஒரு ஒரு 19-21 வயசு படிகள் 2 பேருக்கு வெயிலுக்கு வந்து 3000 ரூபா தான் இது. 2 பேரும் உள்ளுக்க விட்டுட்டாங்க. நான் யாருன்னு சொல்லல பேர் சொல்லி உள்ளுக்க விட்டுட்டாங்க. நான் அந்த வாசலில் நிற்கிறேன். அம்மா வந்து கேட்குறா இன்னும் ஆமாண்ட அம்மா 3000 ரூபா கட்டினா சரியானேன்னு சொல்லி அந்த ஜெயில் கார்டு சொல்லினான். அம்மா சொல்றாங்க 3000 ரூபாய் இல்லை ராசா, நான் வெளியில போயிட்டு வரணும் வந்து. அப்ப நான் சொல்ல பொருங்கோ என்று பொக்கல் 5000 ரூபாய் கிடந்து என்று எடுத்து கொடுத்தேன். என் அது வச்சு பரப்ப 3000 ரூபாய் இல்லாம தான் அவன் குடு அடிக்கிறான் என்றால் சம்திங் ராங் இன் சிஸ்டமோ இல்லையோ. அதாவது அவனுக்கு ஒரு வருமானம் இல்லை. அந்த 19 வயசு படியனுக்கு படிப்பு இல்லை, வருமானம் இல்லை, திருப்பனுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி செய்தது, வீட்டை 3000 ரூபாய் பொக்கெட்ல இல்லாத ஒரு சனத்தை பிடிச்சு நாங்கள் குடு அடிக்கிறான்னு போடுறதுல என்ன பெரிய விஷயம் சொல்றது? கண்டிப்பா என்ன பேர் சொல்லு. ஆனா இப்ப நாங்கள் இதே எம்பி மேட்டை ஆக்கள்ட பார் லைசன்ஸ், இந்த பெட்ரோல் செட் லைசன்ஸ், இப்போ இந்த வீட்டு கணக்கு, ஐடென்டிட்டி நம்பர், பிள்ளைகள் எங்கெங்க படிக்கணும் எல்லாத்தையும் எடுத்து பேர் பார்ப்போம். இப்போ சொல்றேன் எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை விட ஒரு எம்பியாவோ கேபினட் மினிஸ்டராவோ வந்தா பெரிய விளான் சந்தியிலே எனக்கு காணி இருக்கு 8 பிறப்பு, இப்போ 10 பிறப்பு, கோயில் காணியோட சேர்த்துருக்கு 10 பிறப்பு. அதுல வடிவா ஒரு வூட் ஹவுஸ் ஒன்று அடிச்சு இருப்பேன், சாயங்களாம் எரிச்சு விடுவோம். அவ்வளவுதான். அதுல ஏற்கனவே வீடு ஒன்று இருந்து உடைச்சிருக்கிறேன், உள்ளுக்குள்ள பிடிச்சி தடிக்கிறாங்க, அந்த புல்டோஸ் அடிச்சிருக்கேன். அதுல அம்மா அப்பா ஞாபகத்தில் ஒரு சின்ன இப்படி ஒரு சீட்டால போட்ட உண்டு, ஒரு வெள்ளக்காரன் ஸ்டைப்ல, அது ஏ ஃப்ரேம் ஹவுஸ் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கே நீங்க கோல் எடுக்க விட்டுட்டீங்க 7 நாளும். நான் வெளியில வந்த பிறகு எடுப்பீங்கன்னு அதனால எடுக்கல. அது ஒரு முக்கியம் இல்லை, பர்சனல் கேள்வி, ஆக்களுக்கு இல்லாட்ட கேள்வியா இல்லை. என்னண்டா நீ மாட்டுப்பட்டுட்டா உள்ளுக்கு. சரி சரி. நான் வந்து கோர்ஸ் எல்லாத்தாலையும் யோசிக்கணும். சரி சரி. ஒரு பொய் கேஸை கொண்டே சில பேர் போட்டு தள்ளைக்கு இல்லை,
நாங்கள் எங்களோட மூளையை பாவிக்கணும். உனக்கு வசப்பட்டு உனக்கு எடுத்த நான் அன்றைக்கு வந்து மன்னார் பாலத்துல இருந்து உனக்கு எடுக்கிறேன், ஃபோன் எடுக்கிறேன். ஒரு ஆள் கதவை தட்டி சொல்லுது, இந்த கார்த்தை தொட்டி சொல்லுது, ரக்கம் உனக்கு ஆச்சு. நான் அரவிந்த் அம்மா அழைக்கிறேன், ஃபோன் ஓஃப், இந்த ஃபோன் ஓஃப் அப்படின்னு அரவிந்த் தலைமை அடிச்சு கொண்டு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நான் போப்புறேன் சொல்லி போட்டு போறதுக்கு அந்த இந்த தம்பி அரவிந்த் இப்படி கிடக்குட்டாங்க. எனக்கு நெஞ்சு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்தார், யாரோ ஒரு இன்னும் பேர் சொல்லாது வந்து சொல்லி நம்பர் கொடுத்து போட்டு போனேன். அரவிந்த் சொல்லுங்க ஃப்ரெண்டு மித்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்து விட்டு மற்றபடி பிரச்சனை. இன்னொரு விஷயம் ஃபைனல் ரைட், தேங்க்யூ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொன்னா நீங்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ரைட், அது வந்து மருத்துவத்துறையெல்லாம் ஆரம்பிச்சு நீங்க சாவ வச்சதில்லை தானே. அதுக்கு பிறகு இப்ப நிறைய நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, நல்ல தாதியர்கள் இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. 95% நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. லோயஸ் எல்லாரும் கட்ட வேண்டிய பேசலுமோ சரி இல்ல, ஜட்ஜ் எல்லாம் கட்ட வேண்டிய பேசலுமோ இல்ல, பிசினஸ் மேன் எல்லாரும் கட்ட வேண்டிய பேசலுமோ, சிங்களவர் எல்லாரும் கட்ட பேசலுமோ, தமிழர் கட்ட பேசலும், அப்படி இனத்தை வச்சு கட்ட பேசலாம். அர்ச்சனா கூடாது, அரவிந்த் கூடாது. கிளியரா கேட்டுக்கொள்ளுங்க, அர்ச்சனா அரவிந்தும் கூடாது, அவ்வளவுதான். அப்படித்தான் பேசலாமே ஒழிய இவன் தமிழன் அப்படியா முழு தமிழும் கூடான்றது பிள்ளை, டாக்டர்ஸ் வந்து முழு டாக்டர்ஸும் கூடான்றது பிள்ளை, லோயஸ் பிள்ளைன்றது பிள்ளை. அவன் தொழில் அவன் டாக்டர்ஸ் தொழில் நல்ல டாக்டர்ஸும் இருக்கணும். அப்போ அப்படியே காலம் 8 மணில அடுத்த நாள் 8 மணி சாப்பிடாம இருக்க டாக்டர்ஸும் இருக்காங்க. கௌரி மரத்தை போய் பார், சிம்பிளா நான் உனக்கு சொல்றேன். அந்த மனுஷன் கல்யாணம் கட்டையில சாகும் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டியே சாகிற மனுஷன் காண்ற நேரம் முழுக்க கண்ணல தண்ணீர் வர மாட்டோம். அப்படியான டாக்டர்ஸும் இருக்கணும். இதே நேரம் பட் அதுக்குரிய ஸ்பாக் வந்து இப்ப நான் சொல்றது இப்ப வந்து அதாவது ஒரு மெடிக்கல் எரரோ மெடிக்கல் இஷ்யூ இருந்தால் அதை வெளியே பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்பாக் வந்து உருவாக்குனது நீங்க தான்ன்றது வந்து நான் வந்து அது நான் இல்ல என்னடா நான் சொல்லியே இவ்வளவு பிரச்சனை என்ன கண்டா ஒரு சாதாரணமான ஒரு டீச்சர் சொல்லியிருந்தா நடந்திருக்கும். பிரச்சனை கொண்டே வச்சு கும்பு மட்டும் ஊத்தி இருப்பானுங்க. வேற கேஸ் எல்லாம் போட்டு கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு 54 எல்லாம் போட்டு டீச்சரை தொழிலே எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பாருங்க மன்னர் வவுனியாவில் நடக்கிற பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்ல ராசா. நான் போனா தான் எத்தனை மணிக்கு அட்மிஷன், எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் கிளாக்கிங், சிலதை நான் சொல்லல. அப்படி இந்த கேஸில் உடைக்கலாம். அதனாலதான் லோ படிச்சேன் நான். இப்போ நான் ஹாப்பினா வரணும். அன்றைக்கு வந்து இந்த லோ முடிஞ்ச உடனே இப்போ எல்எல்பி எல்எல்எம் ரெண்டும் பரவலாக செய்து கொண்டிருக்கேன். முடிஞ்ச அப்புறம் நான் ஹெச்ஆர்எம் செய்து கொண்டிருக்கேன். ஹெச்ஆர்எம் இல்லை லோவில் ஹெச்ஆர்எம்மா. இப்போ இந்த ஹெச்ஆர் சார்ட்டட் ஹெச்ஆர்எம் கொண்டு திருப்பி பிடிச்சிக்கோங்க. எல்லாம் படிக்கக்கூடிய காரணம் ஒரு நாளைக்கு காசு வேண்டாம். இன்றைய பார்த்தேன் நான் 3000 கட்ட வசதியில் வந்து ஜெயிலுக்கு போகிறான் 19 வயசு படிக்கணும். அவன் 24 நாள் 2 வரைக்கும் 14 வரைக்கும் அவனுக்கு வெறுத்திரும் வாழ்க்கை. உங்களுக்கு இருந்த என்னோட வெறுத்திரும் வாழ்க்கை. அவன் திருப்பி ஜெயிலா சிம்பிள் 2 நாட்களை கத்தியால் குத்து வேண்டாப்பா. இப்போ நான் வெளியே எடுத்து விட்டுட்டேன்டா. நான் ஒரு 3000 ரூபா கொடுத்து அவன் யோசிப்பான். டாக்டர் ஐயா 3000 ரூபா காசு வழியாக அவன் தப்பினான். அப்போ வேலை இருக்கணும், உழைக்கணும், உழைச்சின்ற கையில் காசு இருக்கணும்னு யோசிப்பான். பிரச்சனை அப்பதான் அப்படித்தான். அப்ப நாங்க சமூகத்தை மாற்றலாம். நீ ஒரு ஐடியல் மேனா இருந்து கொண்டுதான் சமூகத்தை மாற்றலாம். நாங்களே பார் லைசன்ஸை வச்சுக்கொண்டு, நாங்களே முழு காவலி வேலை செஞ்சு கொண்டு, நாங்களே வெத்திலே துப்பி கொண்டு ஒரு நாள் என்ன செய்யலாது, சமூகத்தை மாற்றலாம். அவ்வளவுதான் இந்த பேசிக். ஓகே, நான் காண நம்ம டைம் எடுக்கல. கவனமா போங்க. தேங்க்யூ வெரி மச். போயிட்டு வரோம். ஓகே, இனி ஆன்சர் பண்ணுவீங்க.